ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் பங்குச் சந்தையில கவனிக்க வேண்டிய பங்குகள் மற்றும் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் தேர்வு செஞ்ச பங்குகள், பாதுகாப்புத்துறை கொள்முதல் திட்டத்தால் பயனடையக்கூடிய நிறுவனங்கள் பற்றிய வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். முழுசா பார்த்தீங்க அப்படின்னா பல பயனுள்ள தகவல் கிடைக்கும். ஒரு சில தகவலை சொல்லலாம்னு இருக்கேன். டெக்னிக்கலா அதை நீங்க பாருங்க, முழுவதும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னது எண்ணம். இது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சண்டே உலகளாவிய அரசியல் பதற்றங்கள், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைந்து வருவதும், கச்சா எண்ணெய் crude விலை கட்டுப்பாட்டில் இருப்பதும், வெளிநாட்டு முதலீட்டாளர் எஃப்ஐ மீண்டும் இந்திய சந்தையில் முதலீடு செய்வதும் காரணமாக இந்திய பங்குச்சந்தை மீண்டும் வலிமை பெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனங்கள் அடுத்த சில மாதங்களுக்கு 13% முதல் 29% வரை லாப வாய்ப்பு இருப்பதாக கருதப்படும் 10 முக்கிய பங்குகளை பார்ப்போம். அதோட சேர்த்து இந்திய அரசு பாதுகாப்பு துறையில கொள்முதல் திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேல. அதனால் பயன்படுத்தக்கூடிய பங்குகளையும் பார்ப்போம், நியூஸையும் பார்ப்போம், டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் புரோக்கரேஜ் நிறுவனங்களை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பங்கை பிளைண்டா வாங்கக்கூடாது. ஓகே, இப்ப டிக்சன் டெக்னாலஜி புரோக்கரேஜ் இன்வெஸ்ட் இலக்கு 14,500 என்று இலக்கு வச்சிருக்காங்க. அப்சைடு 23% போகும்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் டிக்சன் டெக்னாலஜி. இப்ப வீக்கில் பாத்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் 200க்கு மேல இருக்கு, 20க்கு மேல இருக்கு, ஆனா 50க்கு கீழே இருக்கு. இப்ப மூவிங் ஆவரேஜா இந்த இடத்துல மார்க்கெட்டு இந்த கொஞ்சம் அலைமெண்ட் ஆகி மேல போகணும். நல்லா பாருங்க, 50 கீழே வர மாதிரி இருக்கு, கண்டுகளும் கொஞ்சம் லைட்டா செங்குத்தா போற மாதிரி இருக்கு. 50 கீழே வரும்போது இந்த 20 மேல போகும், 200 இப்படி மேல வரும், அப்படியே கீழே வரும். அதுக்கப்புறம் 100 கீழே இந்த இடத்துல கொஞ்சம் மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் ஆகும். அந்த அலைன்மெண்ட் ஆகுள்ள உங்களுக்கு 14,000 ரூபாய் போயிடும். அதை தான் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெக்னிக்கலா பார்க்க நம்மளுடைய செட்டப் படி இந்த மாசத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்கு, இந்த ஃபர்ஸ்ட் வீக்கு கைக்கும் லோக்கும் மேல, இந்த கை லோ மார்க் பண்ணிக்கிறோம். இந்த கைக்கு மேல திங்கக்கிழமை கேண்டில் இதுக்கு மேல ஓப்பன் க்ளோஸோ இல்ல க்ளோஸோ கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம திங்கக்கிழமையுடைய கை லோவை மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல திங்கக்கிழமை க்ளோஸ் கொடுத்துருச்சு, ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல இருக்கிறது மாசத்துடைய முதல் நாளுக்கு மேலேயும் இருக்கும். பிவட்டுக்கு மேல இருக்கான்னு, பிவட் பாயிண்ட்க்கு இண்டிகேட்டருக்கு மேல இருக்கான்னு பாருங்க. இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த 1 ஹவர் திங்கக்கிழமை கைக்கு மேல கட் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸை போக்கஸ் பண்ணுங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல மேல போயிட்டு திருப்பி கீழே வரும். திங்கக்கிழமையுடைய மிட் பாயிண்ட ஒரு ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க, இல்ல திங்கக்கிழமை லோவா ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா வீக்லியோடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய லோவா ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் உங்க ரிஸ்க்கு ஏத்தாப்புல வச்சுக்கோங்க. டார்கெட்டு அதுல 1:2 இல்ல 1:3 நான் வச்சிருக்கேன். அதிகபட்சமா இந்த கண்ட்ரோடு மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இது முடிய நீங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேல இருக்கணும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆன்டிரியோ டிபிளியன் இண்டிகேட்டர் இருக்கு, அந்த இண்டிகேட்டரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அது நல்லா செட்டப், அதுவே ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இதாகும். இப்ப இந்த நிறுவனத்தை பத்தி பார்ப்போம். இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் நிறுவனங்களில் ஒன்று. மொபைல் போனு, டிவி, லேப்டாப் மற்றும் பல மின்னணு சாதனங்களை உலக நிறுவனங்களுக்கு உற்பத்தி செய்கிறது. ஆனா கான்ட்ராக்ட் பேசிக்கலா இது டெவலப் ஆகிட்டு இருக்கு. கான்ட்ராக்ட் பேசிக்கல இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
ஏன்னா முதலீட்டுக்கான காரணங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸ் மேனுபேக்சரிங் துறையானது வளர்ச்சி அடைக்கிறது. முக்கிய பயனாளி டிக்சன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஆப்பிள், மோட்டோரோலா, அப்புறம் இப்ப கூட நேத்து கூட கம்பெனியோட விவோ கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நிறுவனங்களோட கூட்டமை வச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் மூலம் பிஎல்ஐ திட்டத்தின் மூலமாக இந்த பங்கானது அதிகமான பலன் பெறுகிறது. $13,000 என்ற ரெசிஸ்டன்ஸை கடந்து சென்றால் புதிய உயரங்களுக்கு இந்த ஸ்டாக் ஆனது செல்ல வாய்ப்பு இருக்கு. கவனம், இது வந்து கை வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அதனால கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க உங்க அனலைஸ பண்ணிக்கிட்டு உங்க அட்வைஸர்கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் புரோக்கரேஜ் ஜேஎஃப்எஸ் இலக்கு வந்து 3,600 சொல்லியிருக்காங்க. அப்சைடு 27% சொல்லியிருக்காங்க. நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனம். முக்கிய காரணங்கள் கோல்டு, சில்வர், குரூட் ஆயில் போன்ற கமாடிட்டி ட்ரேடிங் ஆனது இப்பொழுது ரீட்டைலர் வந்து அதிகரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வெற்றிகரமாகவும் செயல்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக சிறிய சரிவு வரலாம். இதை ஏற்கனவே வாங்கினவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. 3,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்துக்கு இது நல்ல ஒரு ஸ்டாக்காக எனது பங்கு இருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் நல்ல வளர்ச்சியினால நல்ல வாய்ப்பு இருக்கு. இதே இது பிஎஸ்சிஓ, என்எஸ்சிஓ வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்கனாலோ இல்லை அதோடைய அதிக அமௌண்ட் வச்சுருக்கவோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய வருவாய் பாதிக்கப்படும். ஆனா எம்சிஎக்ஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கல நடக்கிறதுனால இதுக்கு வந்து வருவாய் வந்து நல்லா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரீட்டைலரும் எம்சிஎக்ஸ் சந்தையை நோக்கி படையெடுப்பது இது சந்தைக்கு, இந்த மார்க்கெட்டுக்கு, இந்த பங்குக்கு இந்த பங்குக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. 20 மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் இருக்கு. கீழே சப்போர்ட் வந்து 3,000, 2,600 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 3,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லணும், அதை சப்போர்ட் தவறல சொல்லிட்டு ஓகேங்களா. இப்போ வந்து இங்க வீக்லி உடைய கையில மார்க் பண்ணிக்கோங்க. ஆன்டிகோட்டிபிள் இண்டிகேட்டர்ல ரெடியாகவே இருக்கும். ராஜுபா இண்டிகேட்டர்ல இருக்கும். இந்த வீடியோ இருக்கிற லிங்க், அந்த இண்டிகேட்டரோட லிங்கை நான் போட்டு விடுறேன். இந்த திங்கக்கிழமை இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வீக் இதோட ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு இந்த திங்கக்கிழமை கையை கட் பண்ணுச்சுன்னா 1 ஹவர்ல கட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி எடுங்க. திங்கக்கிழமை மிட் பாயிண்ட ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை லோ இல்லை பிவட் பாயிண்ட வச்சுக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக்கோடைய லோவை வச்சுக்கோங்க ஸ்டாப் லாஸ். மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணா வச்சுக்கோங்க. ஓப்பன் தான் டார்கெட்டு. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. மூவிங் ஆவரேஜ் எல்லாமே அலைன்மெண்ட் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. ஆனா ஏன்னா 20 கிட்ட நியர்பை இருக்கு. ஆனா 50 விட கொஞ்சம் தூரமா இருந்தாலும் இது நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கலாம். ஏன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க பார்த்துக்கணும். டெக்னிக்கலா எனது பார்வையில ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அடுத்த பங்கு டிஎல்எஃப். ஏற்கனவே சொல்லிட்டோம் நம்ம. டிஎல்எஃப் வந்து முதலாளி ஓஸ்வால் வந்து 775 ரூபாய் இலக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட். இது வந்து லக்ஸரி ஹவுசிங் தேவை அதிகரிப்பு, மக்களிடையே வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த பங்குகள்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. புதிய ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டெப்ட் வந்து மிகவும் குறைவு. இது வந்து கீழே பாட்டத்துல இருந்து ரெக்கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி மோதிலால் ஓஸ்வால் புரோக்கரேஜ் ஆனவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது பார்ப்போம். டிஎல்எஃப் பார்த்துருவோம். ஓகே.
டிஎல்எஃப் கீழே இருந்து திரும்புது. ஆனா பாருங்களேன், இப்போ மூவிங் ஆவரேஜ் 200 இப்பதான் கிராஸ் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த வாரம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனா வந்து கையர்களோ லோயர் கை வச்சு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது ஸ்டாக் என்ன ஆகுது, இப்பதான் 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணிட்டு 50க்கு மேலேயும் கொடுத்துருக்கு. இப்ப வந்து அது மட்டும் இல்லாம இந்த வீக்கிலில ரொம்பவும் கையா ஓடிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடக்கிறதுக்காக கொஞ்சம் மார்க்கெட் மேல போகும். இப்ப பாருங்களேன், இந்த ஸ்டாக்கை பாருங்க. 50 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு. 100 மூவிங் ஆவரேஜ் டவுன் சைடு இருக்கு. 200 மேல இருக்கு. 20 மூவிங் ஆவரேஜ் மேல திரும்புது. அப்ப இந்த 200 ஆவரேஜ் இப்படியே மேல போகும். அந்த நேரத்துல 50 கிராஸ் ஆகும், கோல்டன் கிராஸ் ஓவர் ஆகும். அதுக்கப்புறம் 100 கிராஸ் ஆகும், அதுக்கப்புறம் 20 கிராஸ் ஆகும். இந்த அலைன்மெண்ட் எல்லாமே எப்ப நடக்கும் முடியும் அப்படின்னா, இந்த ரேஞ்சு இல்லாட்டி ப்ரீவியஸ் இந்த கை இருக்கு பாருங்க, இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு 700 800 ரேட் வரக்குள்ள இந்த மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா ஆயிடும். இப்போதைக்கு நீங்க என்ட்ரி போகணும்னா 100 மூவிங் ஆவரேஜ் 723 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கருதி நீங்க வந்து என்ட்ரி போகலாம். நம்ம செட்டப் படி போகணும் அப்படின்னா வீக்லி ஃபர்ஸ்ட் வீக்குடைய கை லோவை மார்க் பண்ணிக்கோங்க. ஆனா இது கொஞ்சம் லெத்தா ஓடுறதுனால, கேண்டில் பெரிய கேண்டில் ஆகிறதுனால நீங்க கண்டிப்பா திங்கக்கிழமை கேண்டிலுடைய கை லோவை தான் மார்க் பண்ணணும். இல்ல பிவோட்டுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸா வைக்கணும். இதுக்கு மேல ஓப்பன் கொடுத்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை ட்ரேட் எடுக்காம செவ்வாய்க்கிழமை 1 ஹவர் கட் பண்ணிச்சுன்னா மேல எடுத்துக்கணும். ஆனா திங்கக்கிழமை கேண்டில் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை இப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, திங்கக்கிழமை கேண்டில் இதே மாதிரி லென்த்தா போயிடுச்சு அப்படின்னா எண்டு எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேண்டிலா ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இல்லை கோச்சி ஏதாவது போட்டுச்சு அப்படின்னா அந்த கையை கட் பண்ணும் போது எண்டு எடுங்க செவ்வாய்க்கிழமை. திங்கக்கிழமை மிட் பாயிண்டோ இல்லை லோவோ இல்லை பிவோட்டையோ ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. வீக்லி ஃபர்ஸ்ட் வீக்குடைய லோ வச்சுன்னா ரொம்பவும் ஸ்டாப் லாஸ் ஆகும். அதனால பார்த்துக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வாரங்கள் ஆகலாம். அதனால இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கவனமா எடுத்து பண்ணிக்கணும். அதனாலதான் இவங்க வந்து 700 வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடக்கிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு 775 டார்கெட் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஒஸ்வால் 19% இப்ப இருக்கிற விலையில இருந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 600 775 அந்த இருக்கு. இந்த நம்ம இந்த ப்ரீவியஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 775 போய் திருப்பி கன்சல்டேஷன் ஆகி அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சூப்பரா இந்த ஸ்டாக்கு போகும். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களை ஆரம்ப கட்டத்திலே பிடிக்கிறதுக்காக அவங்க முதலாளி பேசுவால் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் உங்க அட்வைஸர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் வந்து காஃப்ரோச் லிமிடெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுவும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க 10,725 சொல்லியிருக்காங்க. அப்சைடு 16% போகும்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஐடி சர்வீஸ் நிறுவனம் ஏஐ கிளவுடு பேங்கிங் டெக்னாலஜி திட்டங்களுக்கு பெரிதும் பயன்படுத்தக்கூடிய நிறுவனம் காஃப்ரோச். ஓகேங்களா? 35% கரெக்ஷன் ஆனதுக்கு பிறகு ரெக்கவரி ஆகக்கூடியது. புதிய ஆர்டர் புக்கு வலுவாக உள்ளது. அது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் டெக்னிக்கலை பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 35% டவுன் ஆகி அதுக்கப்புறம் கரெக்ஷன் கொடுத்தது. இப்ப ஈக்குவல் கையை போட்டு பிரேக் அவுட் ஆகி மேல போயிருக்கு. இப்ப இந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பின்னிங் கேமரா மாதிரி போட்டு இருக்கு. 250 கிராஸ் பண்ண போகுது. இந்த ஸ்டாக்கையும் வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை நம்ம வாரத்துடைய ஃபர்ஸ்ட் டேக்கு மேலதான் இருக்கு. மாசத்துடைய முதல் நாளைக்கு மேலதான் இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்ஸ் நம்ம அந்த நேரத்தில் வேல்யூம் பாருங்க. வேல்யூம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் போக்கஸ் பண்ணலாம். அவர்களுடைய டார்கெட் விலை என்ன சொல்லியிருக்காங்க, 10,725 கொடுத்துருக்காங்க. 10,000 1000 கார்பரேட் நிறுவனம் தப்பால
1975 கொடுத்துருக்காங்க. ஓகே, தவறுதலா இருக்காது. இதுல பிரிண்ட் தவறா போட்டிருக்கு. டெக்னிக்கலா பார்த்துட்டோம். 1975 தான் இந்த ரேஞ்சுக்குள்ள போய் வரக்குள்ளங்க அலைன்மெண்ட் எல்லாம் நல்லா அதுக்கு நல்லா போகும். இந்த அலைன்மெண்ட் நல்லா போகுங்க. இந்த ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. என்னடா மூவிங் ஆவரேஜுக்குள்ள குலாப்ஸ் ஆகிட்டு இதுக்குள்ள போய் அப்படின்னு சொல்லி நினைக்காதுங்க. ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் குழப்பமா இருக்கும் போது 200 மூவிங் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் 50 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் 100 கீழே வரும். அதுக்கப்புறம் 20 மேல போகும். இதுக்குள்ள இந்த மூமெண்ட்டை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா பேசிக்கா பார்த்தா லோயர் லோ ஃபார்மேஷன் இருந்தாலும் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துல கேமரா போட நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா. இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் இது என்ன வாரம்? மே மாசம், மார்ச் மாசம் செகண்ட் வீக். இது திங்கக்கிழமை கையை கட் பண்ணிட்டு நல்லா மேல போயிருக்கு. அதே போல இந்த ஸ்டாக்ஸ் அடுத்து போக வாய்ப்பு இருக்கு. இது அமௌண்ட் தப்பா போட்டு வச்சிருக்காங்க. அதனால இதுல உள்ள அமௌண்ட்டை பார்க்காதீங்க. டெக்னிக்கலா நீங்க உங்க சார்ட்ல பார்த்து வச்சுக்கோங்க. விண்டோ அவுட்ல தப்பா கொடுத்து வச்சுட்டேன் நான். அடானி போர்ட் நிறுவனம் மோதிலால் ஓஸ்வால் 2050 டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பிரைவேட் போர்ட் ஆபரேட்டர் நிறுவனம். இந்தியாவில் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் வளர்ச்சி வருவதனால இந்த போர்ட் நிறுவனத்துக்கு, கப்பல் போக்குவரத்து நிறுவனத்துக்கு நல்ல வளர்ச்சி தெரிவிச்சுக்கிறாங்க. தொடர்ந்து டிவிடெண்ட் வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 163% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. இப்போ லைஃப் டைம் கைகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க பண்ணிக்கணும். அதாவது பாருங்க, மூவிங் ஆவரேஜ் 20-50 அலைன்மெண்ட் நல்லா இருக்கு. 20 ரொம்ப தூரம் போயிடுச்சு. கொஞ்சம் கீழே வரலாம், வாய்ப்புகள் இல்லை. நல்லா அந்த கன்சால்டேஷனை பிரேக் அவுட் பண்ணி போயிருக்கு. நம்ம இந்த ஸ்டாக் சூப்பரா எடுக்கலாங்க. வீக்கிலியுடைய கையில மார்க் பண்ணுங்க. திங்கக்கிழமைக்கு மேல திங்கக்கிழமை கையில ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு லோவா ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்ஸை மேல போகலாம். ஆனா இது உங்களுக்கு கிட்ட ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்ஸ் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணு. நல்லா இருக்கு. ராணி போட்டு ஓகே, ஓகே. ஆர்பிஎல் பேங்க் புரோக்கரேஜ் நிறுவனம் நோவமா 477 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இவங்க சொன்னது ஃபுல்லா பாருங்களேன், அடுத்த 3 to 6 மாதங்கள் சொல்லிடுறாங்க. அதே போல இந்த மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாம் நடக்கிறதுக்கும் 6 மாசம் ஆயிடும். 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே மேல போகுமா, இல்ல திருப்பி இந்த மாதிரி குலாப்ஸ் ஆயிருமா அப்படிங்கிறத அந்த நேரம் பார்ப்போம். பார்த்துக்கிட்டு இந்த வீடியோவை இதே ஸ்டாக்கை திருப்பி அனலைஸ் பண்ணுறோம். ஆர்பிஎல் பேங்குக்கு நவமா வளர்த்து கொடுத்துருக்காங்க. இது மிட் கேப் பங்கு. முக்கிய காரணம் குவார்டர்லி ப்ராஃபிட் 180% வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி மேம்பாடு, ரீட்டைலர் லேண்டிங் வளர்ச்சி நல்லா இருக்கு. ஒரு வருடத்தில் 41% கொடுத்துருக்கு. நம்ம 220 அந்த ஸ்டாக்ஸை சொன்னோம். வாங்கிட்டு நம்ம புக் பண்ணிட்டு திருப்பி வாங்கலாம். இனி வாங்கலாம். அதே போல யுனைடெட் பிரிட்ஸுக்கு அனிகுட் புரோக்கரேஜ் நிறுவனம் 17% அப்சைடு போகும்னு சொல்லியிருக்காங்க. பிரியம் ஆல்கஹால் பிரிவேஜ் நிறுவனம் இது. மார்ஜின் எக்ஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. பிரீமியம் ப்ராடக்ட் டிமாண்ட் வரப்போகுது. ஒரு மாதத்துல 11% உயர்ந்து இருக்கு இந்த பங்கு. அதுக்கப்புறம் கிண்டிஸ்தான் சிங்குக்கு நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு. எம்கி குளோபல் 350 ரூபாய் இலக்கு வச்சிருக்காங்க. அப்சைடு 28% சொல்லியிருக்காங்க. ஜிங்க் மற்றும் சில்வர் மைனிங் துறையின் முன்னணி நிறுவனங்க இது. வேதாந்தாவை சேர்ந்தது. முதலீட்டுக்கான காரணம் உலகில் மிகப்பெரிய சில்வர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கம்பெனி. சில்வர் விலை மீண்டும் உயர்ந்தால் நல்ல லாபம் கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்டும் அதிகம். மெட்டால் செக்டார் அதிக இறக்கம் இருப்பதனால இந்த பங்கை கவனமா பார்த்துக்கணும். அப்புறம் லோதா டெவலப்மெண்ட், மேக்ரோடெக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க.
மோதிலால் ஓஸ்வால் 1285 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடிய நிலைமையில இருக்கு. நிறுவனம் வந்து லக்ஸரி ஹவுசிங் மற்றும் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 50% வந்து கரெக்ஷன் பிறகு ரெக்கவரி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் டெக்னிக்கலா இருக்கு. சேல்ஸ் ரெக்கார்டும் உயர்வு, ரியல் எஸ்டேட் டிமாண்ட் வலிமையினால இந்த பங்கானது மேல போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாரதி ஏர்டெல், நோர்மா வந்து 2355 இலக்கு சொல்லி 28% மேல போகுதுன்னு சொல்லிடுறாங்க. இந்தியாவின் டெலிகாம்ல முன்னணி நிறுவனம். 5G எக்ஸ்பென்ஷன், ARPU தொடர்ந்து அதிகரிப்பு பண்ணிக்கிட்டே வராங்க. ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இது வந்து புளு சிப் குவாலிட்டி கம்பெனி. இது கிட்டத்தட்ட புளு சிப் கம்பெனி, புளு சிப் கம்பெனி. அதனால நீங்க நான் வச்சுக்கணும். சுத்தமான அட்டவணை எடுத்துக்கிட்டீங்கன்னா டிக்சனுடைய 23%, MCX 27%, DLF 19%, காஃபோர்ஜ் வந்து 16%, அடானி போட்டு 13%, அடானி போட்டு ஓகே, DLF வெயிட் பண்ணுவோம், MCS ஓகே, டிக்சன் வெயிட் பண்ணுவோம், RBL பேங்க் வெயிட் பண்ணுவோம், லோதா டெவலப்மெண்ட் ஓகே, காஃபோர்ஜ் சூப்பரா இருக்கு ஓகே. பாரதி ஏர்டெல் டெக்னிக்கலா பார்ப்போம். துறை வாரியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல DLF லோதா, எலக்ட்ரானிக்ஸ்ல டிக்சன், ஐடில காஃபோர்ஜ், பேங்கிங்ல RBL பேங்க், லாக்கி டெக்ல அதானி போட்டு எல்லாமே செக்டார் வைஸாவும் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா, என்னென்ன ஸ்டாக் செக்டார் வைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டெக்னிக்கலா பார்க்காத பங்குகளை பார்த்துருவோம். RBL பேங்க் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரீடெஸ்ட் வரும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். லோதா டெவலப்மெண்ட் நல்ல ஒரு எனது பார்வையில் இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்குங்க. இப்பதான் 200 மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோயர் லோ தான் போட்டு இருக்கு. இந்த கண்டிப்பா இந்த ஸ்டாக்ஸ் இந்த லெவல் 1216 போகக்குள்ள கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் வரும். அதனால இந்த மூமெண்டத்தை பிடிக்கிறதுக்கு வேலையும் பார்த்துட்டு உங்களுடைய பிரேஸ் ஆக்ஷன் படி பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா இந்த லெவல் போயிட்டு திரும்பவும் கீழே வந்துடலாம். அதனாலதான் அவங்க 1600 டார்கெட் சொல்லியிருக்காங்க. அதனால கவனமா பார்த்துக்கிட்டு நீங்க இது பண்ணுங்க. ஆனா இது வந்து எனக்கு நல்லா இருக்கு, மூமெண்ட் கொடுக்கும். நீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல பங்கு இது. பாரதி ஏர்டெல் 50 மூவிங் ஆவரேஜ் கட் பண்ணிச்சா நல்லா பாரதி ஏர்டெல் போயிடும். யுனைடெட் பிட்ஸ் சூப்பரா இருக்குங்க. இந்த கம்பெனியை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த லெவல் முடிய போகும். 1400 முடிய 1400 1460 முடிய போக வாய்ப்பு இருக்கு குறுகிய காலத்துல. கிண்டு சிங்க்கு நல்ல ஒரு கிண்டு சிங்கையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூவிங் ஆவரேஜ் ரைட். இத பாருங்க, இந்த ஸ்டாக்கை பாருங்க, மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே 200 வந்துருச்சு, 100 கீழே வந்துருச்சு, 50 கிட்ட இன்னைக்கு இந்த வாரம் க்ளோஸ் கொடுத்துருக்கு. 20 மட்டும் மேல இருக்கு. 20 கிராஸ் பண்ண உடனே என்ன ஆகும், மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம கேண்டில் 6 படி பிரேஸ் ஆக்ஷன் படி ஒரு நல்ல ஒரு பேகிஷ் கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டிலுடைய 75% 80% பிரேக் அவுட் பண்ணணும். அடுத்த கேண்டிலுமே இதுக்கு மேல க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கேண்டில் இந்த லாங் கேண்டிலுடைய 25% மேல போகும்போது எந்திரி போனோம்னா இந்த லெவல் முடிய இந்த ஸ்டாக்கு நல்லா போகும். ஓகேங்களா, அதாவது வாரத்தோடைய ஃபர்ஸ்ட் வீக்கை போட்டு பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை நாளைக்கு இந்த கேண்டில் சிவப்பு கலர் கேண்டிலுடைய 75% கிட்ட க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா திங்கக்கிழமை கையில் மார்க் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை எண்டிக்கு போனீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ள அந்த டார்கெட் போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட போகலாம். போயிட்டு திருப்பி வந்து கீழே வந்துடும். அதுக்குள்ள மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். இப்படித்தாங்க மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் நடக்கும். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் அலைன்மெண்ட் ஆனது
அரேஞ்ச்மெண்ட் ஆகும். அது கொஞ்சம் மாசமும் கொஞ்சம் வாரங்கள் ஆகும். இது கிட்டத்தட்ட நல்லா அருமையா இருக்கு. இந்த பங்கை நீங்க உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்க. ஓகே. அப்புறம் இது எதுவுமே பை சேல் ரெக்கமெண்ட் கிடையாதுங்க. முன்னணி புரோக்கரேஜ் நிறுவனங்களா தேர்வு செய்யப்பட்டு என்பதால் அதை முதலீட்டாளர் கவனத்தில் கொள்ளணும். இருப்பினும் புரோக்கரேஜ் உடைய இலக்கு விலை என்பது ஒரு கணிப்பு மட்டுமே. அது உறுதியான வருமானத்திற்கு உத்தரவாதம் அளிப்பது கிடையாது. அவர்களுமே அதில் டிஸ்கிளைமர் போட்டிருப்பாங்க. முதலீடு செய்வதற்கு முன் நிறுவனத்தின் அடிப்படை ஃபண்டமெண்டல் மற்றும் வேல்யூவேஷனை பார்த்துட்டு காலாண்டு முடிவுகள், கடன் நிலை மற்றும் உங்கள் முதலீட்டு காலம், நீங்க ஒரு நாளைக்கு பண்ண போறீங்களா, ஒரு வாரம் வைக்க போறீங்களா, இல்ல ஒரு 3 மாசம் வைக்க போறீங்களா, 6 மாசம் வைக்க போறீங்களான்ட்டு உங்க முதலீட்டு காலங்களை முடிவு பண்ணி நீங்க இந்த பங்குகளை வாங்குங்க. முடிஞ்சா இதை நல்ல பங்கு மூவிங் ஆவரேஜ்ல அலைன்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவ் செய்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல போகும். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி முறையில கூட நீங்க வாங்குறதுக்கு ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறது என்னது கருத்து. அப்புறம் இதை ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல அதை பார்ப்போம். இந்த வீடியோல எங்களுக்கு ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த பங்குகள்லாம் எடுத்து வச்சு நீங்க டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாப் பண்ணி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு இந்த பங்குகள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. டிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்கி திரும்புது. இந்த மூவிங் ஆவரேஜ் எல்லாம் நடக்கும். மந்த் மூவிங் ஆகுது 20க்கு கீழே வைக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். மார்க்கெட் மேல ஏறிச்சுன்னா அப்படியே மூவிங் ஆவரேஜ் அலைன்மெண்ட் சூப்பரா வந்துடும். எம்சிஎக்ஸ் அருமையா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இதான் நான் மறந்துட்டேன். ஸ்டாக் பார்த்து இந்த பாத்தீங்களா, டிஎல்எஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லி டைம் பிரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபால் வருது. இந்த இடத்துல பாருங்க ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் வருது, அதாவது சிக்னல் கேண்டில் வருது. இந்த சிக்னல் கேண்டில் வரும்போது இந்த பாருங்க, நம்ம சொன்னோம்ல முன்னாடி ஒரு ஸ்டாக் சொன்னோம் இல்லையா, வரும்போது இந்த பேரிஸ் கேண்டிலுடைய இந்த இதுல உடைய ஒரு 50% பிரேக் அவுட் ஆகிருக்கும். சின்ன சின்ன கேண்டிலுடைய இந்த 3வது கேண்டிலுடைய 50% கிட்டத்தட்ட இதுக்கு மேல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கீழே ஓப்பன் ஆகி மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாக்கு மேல போயிருக்கு. ஓகேங்களா, இந்த லெவல்ல பிடிக்க முடியாதுனாலும் இந்த லெவல்ல நீங்க இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாம். கீழே மேலதான் போகுது. ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த கை கிட்ட தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளோஸு, ஓப்பனு, க்ளோஸு, ஓப்பன். இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான இடமா நீங்க பாத்துங்க. இந்த இடத்த ஸ்ட்ராங்கான இடமா பார்த்தோம் அப்படின்னா இந்த டோஜி இருக்கு பாருங்க, முன்னாடி உள்ள இந்த டோஜி கேண்டில மார்க் பண்ணிக்காங்க. ஃபுல்லா மார்க் பண்ணி பாடியை மட்டும் மார்க் பண்ண வச்சிருக்கு. இதை கட் பண்ணிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 50 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துடும். 100 கொஞ்சம் கீழே வந்துடும். எவ்வளவு 696. இதுக்கு மேல ஏதாச்சும் அந்த ஸ்டாக்ஸ் நல்லா மேல போயிடும். அதனால திங்க செவ்வாய் மார்க் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை என்ட்ரி போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்குடைய பாடி ரொம்ப அதிகமா இருக்கனால ஸ்டாப் லாஸ் அதிகமாக திங்கக்கிழமை கேண்டிலுடைய கைலோவை மார்க் பண்ணிட்டு திங்கக்கிழமை உடைய கேண்டிலுடைய லோவை ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த ஸ்டாக் நீங்க டிஎல்எஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
காஃப்ரோச்சும் அதே மாதிரிதான். இப்ப காஃப்ரோச்லாம் வந்து 1, 8, 12, 16, 19, 8, 32, 24 வந்த உடனே அங்கிருந்து மேல போயிருக்கு. அதே போலதான் டிஎன்எஃப் 8, 16 அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா திரும்புது, கீழே இருந்து திரும்புது. உங்க அட்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்னும் 14 ஆல் டைம் கை ஐபிஎல் டைம் அப்ஜெக்ட் லோகா டெவலப்மெண்ட் தான். இன்னொன்னு 14, 38, 8. இந்த ஸ்டாக் நல்ல ப்ரீவியஸ் கையை சுங்க கையை கட் பண்ணுச்சுன்னா நல்லா போகும். இது வந்து ஒரு இன்றைய அடைக்கு நல்லா பயன்படுத்திக்கலாம். 6, 8 அந்த செட்டிங்ஸ்ல வரல. ஹிந்துஸ்தான் சிங்க நல்லா இருக்கு. ஓகே, ஸ்டாக்ஸை நல்லபடியா கவனமா பார்த்துக்கிட்டு உங்க அட்வைஸை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.